மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் எது? உங்களோட இதயம். இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே, உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே, பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும் உண்மை உறவு சுடராய் உணவின் உருவில் உள்ளம் உரைய இறைவாவா, இறைவாவா, இறைவாவா. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. உந்தன் வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா, இறைவாவா, இறைவாவா. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே, உன்னை என்
என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. இதயமே இரவா உணவின் உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டும். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டும். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, யார் எடுத்துக்கொள்ளப்படுவார், யார் விட்டுவிடப்படுவார் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். விட்டுவிடப்பட வேண்டுமா கடவுளால், அல்லது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கழுகுகள் வந்து கூடும் என்பது போல நம்முடைய சிந்தனை, நோக்கம், போக்கஸ் எங்கே இருக்கிறதோ அதை நோக்கிதான் நம்முடைய சிந்தனைகள், திட்டங்கள், செயல்பாடுகள், தேடல்கள் இருக்கும். அது அதிகமாகவே இந்த காலத்தில் பார்க்கும்போது அழிவை தேடிதான் போகிறதை ஒழிய ஆக்கத்தை தேடி போறது போல தெரியல. ஏன்னா நிகழ்காலம்தான் நிஜகாலம் என்று நம்பி இந்த இந்தியன் பிலாசபி சொல்லுவார்களே, eat and drink and be merry, tomorrow you are going to die. tomorrow going to die இல்ல, today you are going to die என்பதுதான் என்னுடைய பிலாசபி. எனவே அதனை நினைத்து சங்கடப்படாமல் எவைகள் நல்லவைகளோ கொஞ்சமேனும் நம்மளால் 4 பேருக்கு உதவியாக இருக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் நிஜமான வாழ்க்கையாக இருக்க முடியும் என்று இயேசு கருதுகிறார். நீங்களும் கருதுகிறீர்கள், நானும் கருதுகிறேன். ஆனால் அதைவிட அளவுக்கு அதிகமான சாப்பாடும் குடியும் தேவையில்லாத ஒழுக்கக்கட்ட காரியங்கள் நடக்கிற பொழுது அங்குதான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். தேவைக்கு அதிகமான பேராசைகள், சொத்து சேர்ப்பது, நகை சேர்ப்பது, சின்ன வீடு பெரிய வீடு என்று கட்டிக்கொள்வது, பதவிகள், குடி, காமம், மோகம், களவு, அநியாயம், அட்டூழியங்கள், திட்டமிட்டே சதி செய்வது, பொய்யை திட்டமிட்டே மறைப்பது, கள்ளத்தனங்கள், பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது போல பொய்யை மறைக்கிறது, வரட்டு கௌரவங்கள், உறவில் இருக்கக்கூடிய வணிகத்தனங்கள், இதெல்லாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக யார் விடப்படுவார், யார் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பதை நாம் தீர்மானித்து கொண்டு அதன் அடிப்படையில வாழ்க்கையில கொண்டு சென்றோம் என்றால் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிற இயேசு வரலாற்றிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நோவாவின் காலத்தில் மக்கள் இறையச்சமின்றி உண்டும் குடித்தும் வந்தார்கள். லோத்தின் காலத்திலும் அப்படி இறைவனின் கட்டளைகளை மக்கள் மறுத்தார்கள், உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அதாவது இந்த உலகின் செயல்பாடுகளிலேயே கவனமாக இருந்தார்கள் ஒழிய விண்ணக வாழ்வுக்குரிய இறைவனுக்குரிய செயல்பாடுகளை மறந்தார்கள் அல்லது புறக்கணித்தார்கள் என்றே சொல்ல முடியும். எனவேதான் அழிந்தார்கள். கடவுள் அழிக்கல, நாம நம்மளை அழிக்கிறதா. எனவே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கொள்கிறார். இந்த 21ஆம் நூற்றாண்டுல பழைய கால தவறுகளை நாம் மீண்டும் செய்கிறோமா என்று தோன்றுகிறது. நமது காலத்திலும் மக்கள் அலுவலகம் செல்வதிலும், பணம் சம்பாதிப்பதிலும், கடன் வாங்கி வீடு கட்டுவதிலும், வணிகம் செய்வதிலும், பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதிலும் செலவழிக்கின்ற நேரமும் அக்கறையும் இறைவனுக்குரிய, நன்மைக்குரிய, நல்லதற்குரிய, இறையாட்சிக்குரியவற்றை செலவழிப்பது குறைவுதான், இல்லை என்று சொல்லல, கொஞ்சம் குறைவு. எனவே நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போல, லோத்தின் காலத்தில் நடைபெற்றது போல அழிவுக்குரிய செயல்கள் நமக்கும் நடக்கிறது. புதிதாக நோய்கள் பாருங்க, நினைக்க முடியாத அளவுக்கு நோய்கள், நினைக்காத நேரத்தில் விபத்துகள், சிக்கல்கள், பண கஷ்டங்கள். நல்லாதான் இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு மன பிராந்தின்னு சொல்லுமே, மனப்பிராந்தி, மன அழுத்தங்கள், மன சோகங்கள்ல நம்ம மூழ்கிறோம். தன்னலமிக்க செயல்களில் மட்டும் ஈடுபடாது உலகம் ஓய்வதற்கான செயல்பாடுகளிலும் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு விடுக்கிறது என்ற இறை வார்த்தைகள். உடல் இன்பம் ஒன்றே வாழ்வின் இலக்காக இருந்தால் பாவம் பெருகியது, ஆன்மீகம் மங்கியது. சோதம் குமோரா நெருப்பு தீயால் எரிந்து அழிய காரணமும் பாவம்தானே. தொடக்க நூல் 17:20 சொன்னது போல பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. பாவத்துக்கு தண்டனை உடனுக்குடன் உண்டு. உலக முடிவில் மானிட மகன் அரசுரிமையோடு நடுவராக வரும்போதும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே தான் நடக்கும். இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க பொய் பேசி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. அது எப்படி போக முடியும்? உண்மைக்கு கொஞ்சம் சோதனை வரும். இந்த பொய் பேராசை இப்படி எல்லாம் போகும்போது சோதனை வராது, டப்புன்னு போயிடும். பாவத்திற்கு சம்பளம் அல்லது தண்டனை இறப்புதான் என்று சொன்னது போல, தண்டனையிலிருந்து தப்பும் பொருட்டும் அங்கு இங்கு ஓட வேண்டாம், உயிரை காத்துக்கொள்ள அலைய வேண்டாம். வாழும்போது அன்றாடம் நமது வாழ்வையும் பிறரது வாழ்வையும், நமது ஆன்மாவை பிறரது ஆன்மாவையும் காத்து கொள்ளும்படி வாழ்ந்து வரத்தான் இயேசு சொல்கிறார். முடிந்த வரைக்கும் பாவச் செயல்களை, பாவ நிலைகளை அல்லது பாவத்துக்கு உட்படுவதை தவிர்த்து இறை உறவில், உண்மையான மனித உறவில், நட்பில் வாழ்வை அமைத்துக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இறுதி தீர்ப்பு நாளில் தண்டனைக்கு பயப்பட தேவை இருக்காது. பாவம் செய்யும் போது ஆன்ம உயிர் செத்து விடுகிறது. நடைபெறமாக அத்தகையோர் அலைவார்கள். அவர்களை சுற்றி கழுகுகள் வட்டமிடுவதால் வாழ்வு இருண்டதாகவே இருக்கும். தண்டனையிலிருந்து தப்பிட வாழும்போது பாவத்தை தவிர்த்து வாழ முயற்சி எடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். கடந்த கால தவறுகளிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவும், இறையச்சம் மிக்கவர்களாக பிறர் நல அன்பு பணிகளில், சேவைகளில் எம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவும் எங்கள் யாவருக்கும் அருளை தாரும். ஆண்டவரே, ஆமென். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே.
உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. அன்பாய் நீருக்க அதுவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. அருளாய் நீருக்க அதனால் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. பொழியாய் நீருக்க விழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. மொழியாய் நீருக்க வழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீருக்க கனிவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. என்னில் நீருக்க உன்னில் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின்
தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பரவும் இயேசுவின் இருதயமே புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே கனலாய் எரிந்து கனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே என்னை இனிமே உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே பாவியர் தேடும் புகலிடமாகும்
இருதயமே தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.